ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் நமக்கு தெரியும் தனி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் கூட்டு வட்டி. நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்போயுமே எக்ஸாம் அனாலிசிஸ் பார்ப்போம், அந்த டாபிக் ப்ரீவியஸ் இயரில் எத்தனை டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த டைம் பார்த்தோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் Q2ல் 1 and 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 2023ல் 2022ல் 1 and 2. அதேமாதிரி நாட்டால் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நிஃப்ட்டுன்னு எடுக்கும்போது 2023ல் 2 கொஷின் கேட்டிருக்காங்க, 2022ல் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கிளாட்டில் 2023ல் 1 கொஷின், 2022ல் 3 கொஷின். ஸோ கிளாட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் டாபிக்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்ம கடன் வாங்குகிறோம் இல்லை கடன் கொடுக்குறோங்கிற பட்சத்தில் நம்ம 2 வருஷத்துக்கு இல்லை 1 வருஷத்துக்கு பேசிட்டு ஒரு வட்டிக்கு கொடுத்துருப்போம். ஸோ அந்த வட்டி நமக்கு ஒரு மொத்த தொகையாக கிடைக்கும் அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ நம்மளோட அசல் இல்லாமல் வட்டி கிடைக்கிற தொகை தான் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நம்ம கொடுக்குற தொகை தான் பிரின்சிபல் P. நம்ம வட்டி சொல்லியிருப்போம் 5%, 10%, அதுதான் R. அண்ட் T வந்து காலம், அதாவது நம்ம சொல்லியிருப்போம் 1 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு கொடுத்துருப்போம், அதுதான் T அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா இது தான், S.I = P × R × T × by 100. ஸோ P நம்மளோட பிரின்சிபல், நம்ம கொடுக்குற தொகை. ஆறுங்கிறது இன்ட்ரெஸ்ட், நம்ம வட்டி சொல்லியிருப்போம் 5%, 10% சொல்கிற வட்டி. T டைம், அதாவது நம்ம 2 வருஷம் டைம் சொல்லியிருக்கோமோ 1 வருஷம் டைம் சொல்லியிருக்கோமோ அதை பொறுத்து T மாறும். ஓகேவா? ஸோ நமக்கு அந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிற மொத்த தொகை நம்மளோட வட்டி ப்ளஸ் அசல், அதுதான் A அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ஃபார்முலா என்னென்னா A = P + SI, அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ நம்ம டைரெக்டாக அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஃபார்முலா என்னென்னா A = P × 1 + R × T by 100. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு 3 பாயிண்ட் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட யூனிட் எல்லாமே சேமாக இருக்கணும், அதாவது R அண்ட் T சேமாக இருக்கணும். R வந்து 5% per annumனு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களோட Tயும் இயரில் இருக்கணும். அப்படி R மந்தில் இருந்துச்சுன்னா Tயும் உங்களுக்கு மந்தில் இருக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்ஸ்க்கு பொறுத்து இது மாறும். மேபி உங்களுக்கு எல்லாமே மந்த்தாக கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் மந்த்தாக வச்சு சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து மந்த்தாக கொடுத்து ஒன்று இயராக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ரெண்டுத்தையுமே இயராக மாற்றணும். ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹200 for 7 months at 5 paisa per rupee per month அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட பிரின்சிபல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட P 200. ஸோ நமக்கு R என்ன கொடுத்துருக்காங்க? 5 paisa per rupee per month அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு ரூபாய்க்கு 100 பைசா. ஸோ நமக்கு இங்கே 5 பைசா பர் ருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்னா 5% அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்மளோட T 7 month. ஓகேவா? நம்மளோட ஃபார்முலா என்ன? P × R × T by 100. ஓகேவா? ஸோ நம்மளோட Pயோட வேல்யூ என்ன? 200. Rோட வேல்யூ 5, Tயோட வேல்யூ 7 by 100. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணுவோமா? 2 0க்கு 2 0 கேன்சலா? ஸோ உங்கள் பேலன்ஸ் இங்கே என்ன இருக்கும்? 2 × 5 × 7. ஸோ இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணால் 2 × 5 நமக்கு என்ன? 10. 10 × 7 70. ஸோ நம்மளோட ஆன்சர் 70. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? செகண்ட் சம் பார்க்கலாமா? If the principal amount is ₹2000 at the rate of interest is 5% per annum and the period is 3 years, what is the simple percentage? ஸோ இதில் நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் அவங்க டைரெக்டாக கொடுத்துட்டாங்க 2000. ஸோ P = 2000. R கொடுத்துட்டாங்க. R எவ்வளோ? 5%.
பர் ஆனம்னு சொல்லி இயர்லேயே நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்மளோட டீயும் இயரில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? நம்மளோட ஃபார்முலா என்ன? SI ஈக்குவல் டு P இன்ட்டு R இன்ட்டு T பை 100. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? பியோட வேல்யூ என்ன? 2000. ஆரோட வேல்யூ 5, T 3 by 100. 0க்கு 0 cancel. So 20 into 5 into 3 15. So 20 into 15 300. நம்மளோட simple interest எவ்வளோ? 300. So option A தான் ஆன்சர். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? A farmer took a loan of rupees 3600 at 15 annual rate of simple interest. After 4 years, he paid off his loan by paying rupees 4000 and a cow. Find the price of cow. ஸோ கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து லோன் வாங்கியிருக்கார். எவ்வளோனா 3600 ரூபாய் 15% வட்டியில். ஸோ அவர் 4 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்கும்போது அவர் கொடுத்தது எவ்வளோனா 4000, அப்புறம் ஒரு கவ் சேர்த்து கொடுத்துருக்காரு. அந்த கவோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்போ பார்ப்போமா? ஸோ நம்மளோட பிரின்சிபல் P 3600 ஆர் 15% பர் ஆனம் அப்படின்னு சொல்லி ஆனுவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது இயரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட T 4 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் ஆனம் இன்ட்டு டைம் T பை 100. பியோட வேல்யூ என்ன? 3600 or 15 T4 by 100. So 0க்கு 0 cancel. ஸோ இதெல்லாம் இன்ட்டு பண்ணுவோமா? 15 into 4 60. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணால் என்ன வரும்? 2160. ஸோ நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2160. இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அமௌண்ட்டு நமக்கு தெரியும். அமௌண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? அமௌண்ட்டுங்கிறது பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ A ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் P. ஸோ நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? 2160 ப்ளஸ் பிரின்சிபல் 3600. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 5760 கிடைக்குமா? ஸோ நம்ம A கண்டுபிடிச்சிட்டோம். அவரோட மொத்த அமௌண்ட் வந்து 5760. பட் அவர் பே பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 4000 அண்ட் கவ். நம்மக்கிட்ட அந்த கவ்வோட ரேட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மைனஸ் பண்ணுவோமா? அமௌண்ட்லேருந்து அவர் பே பண்ண அமௌண்ட்டை மணியை நம்ம மைனஸ் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1760. அப்போ கவோட ப்ரைஸ் என்ன? 1760. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த சம்மில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அவர் பே பண்ண அமௌண்ட்லேருந்து அந்த டோட்டல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணும்போது நமக்கு கவோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ 4th சம் பார்க்கலாமா? ஸோ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? A sum become its double in 5 years on simple interest. What is the rate of interest? ஸோ இந்த மாதிரி சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் பிகம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து அமௌண்ட்டை சொல்கிறாங்க, அதாவது A.
ஸோ இதில் நமக்கு எந்த வேல்யூவும் கொடுக்கல. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பியை எக்ஸ்னு வச்சுக்கலாம். சம் பிகம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க இப்போ ஏவை தான் டினோட் பண்ணுறாங்க. அப்போ ஏ என்னவா இருக்கும்? டபுள் இன் 5 இயர்ஸ், அப்போது 2x. ஓகேவா? ஸோ நம்மளோட டி 5. ஸோ இப்போ நம்ம ஏயோட ஃபார்முலா என்ன? ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r இன்ட்டு டி பை 100. ஸோ நம்ம வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? பியோட வேல்யூ என்ன? எக்ஸ். ஏவோட வேல்யூ 2x இன்ட்டு 1 + r இன்ட்டு டி. டியோட வேல்யூ 5 பை 100. ஸோ இப்போ நம்ம 5 வச்சு கேன்சல் பண்ணலாமா? 20 வருமா? ஸோ எக்ஸை நம்ம இங்கே போய் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் r இன்ட்டு எக்ஸ் பை 20 வருமா? இந்த சைடு இருக்கிற எக்ஸ் இங்கே போகும்போது ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் போகும். அப்போ 2x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு r இன்ட்டு எக்ஸ் பை 20. அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கும்? 2xல ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு r இன்ட்டு எக்ஸ் பை 20. ஸோ இங்கே இருக்கிற எக்ஸ் இங்கே இருக்கிற எக்ஸை கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ நமக்கு என்ன இருக்கும்? இங்கே 1 இருக்கும், r பை 20 இருக்கும். ஸோ 20 இந்த சைடு போகும்போது r ஈக்குவல் டு 20. ஸோ நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? இஃப் ₹64 amounts to ₹83.20 in 2 years on simple interest, then how much will ₹86 amount to in 4 years at the same rate % per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. அதாவது பிரின்சிபல் 64 வந்து அமௌண்ட்டு, அதாவது டோட்டல் அமௌண்ட்டை ₹83.20 ஆகுது. அதாவது 2 இயரில் ஒரு 6 ரேட்டில். அப்படி இருக்கும்போது 86 வந்து 4 இயர்ஸில் அதே இன்ட்ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்? இதுதான் நம்மளோட பிரின்சிபல், ஃபஸ்ட்டு சம்மோட பிரின்சிபல். இதை நம்ம வந்து P1 அப்படின்னு வச்சுக்கலாம். 64. ஸோ அதோட ஏ வந்து 83.20, டி வந்து 2 இயர்ஸ். ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்குது, பிரின்சிபல் இருக்குது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பியா, அதாவது அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 83.20 மைனஸ் 64. மைனஸ் பண்ணால் நமக்கு 19.20 கிடைக்குமா? ஸோ நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம ஆர் கண்டுபிடிப்போமா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் இன்ட்டு டியா பை 100. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பியோட வேல்யூ என்ன? 64. ஆரோட வேல்யூ நமக்கு தெரியாத, இப்போ ஆர் அப்படியே வச்சுக்கலாம். டியோட வேல்யூ ஃபஸ்ட்டு டி 2 இயர்ஸ் by 100. simple interest ஓட வேல்யூ 19.20. இப்போ கேன்சல் பண்ணலாமா? ஸோ இங்கே இருக்கிற 100 இந்த சைடு போகும்போது, டிவிஷன்லேருந்து இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போயிடும். 1920. இந்த சைடு 64 × 2 என்ன இருக்கும்? 128. ஓகேவா? இன்ட்டு ஆர். R equal to 920 by 128. ஸோ இதை நம்ம 4 வச்சு இப்போ கேன்சல் பண்ணுவோமா? 3 4s are 12, 2 4s are 8. இங்கே கேன்சல் பண்ணால் 4 4s are 16, பேலன்ஸ் 3 8. ஸோ 480 வருது. ஸோ திரும்ப இதை 4ஆல் கேன்சல் பண்ணலாம்.
8 டைம் வருமா 147. ஸோ இங்கே 120 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ திரும்ப 4ஆல் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வரும். இங்கே 30 கேன்சல் பண்ணால் 15. ஸோ நம்மளோட ஆரோட வேல்யூ 15%. ஸோ நம்ம ஆர் கண்டுபிடிச்சிட்டோம் 15%. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சேம் ரேட் பர் ஆனம். ஸோ அந்த ரெண்டு சம்முக்குமே சேம் ரேட் தான். ஸோ ஆர் வந்து ரெண்டுத்துக்கும் சேம் தான். ஸோ அப்போ நம்ம புதிய பிரின்சிபல் என்ன, 86. ஆர் நம்ம கண்டுபிடிச்சது 15%. டி வந்து 4 years. ஓகேவா? இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போமா? SI equal to P into R into T by 100. So P oda value என்ன 86, R 15, T 4 by 100. So 5 வச்சு கேன்சல் பண்ணுவோமா? 3 5s வரும், இங்கே 20 வரும். 4 வச்சு கேன்சல் பண்ணால் இங்கே 5. So 86 3 by 5. So 86 into 3 258 by 5. So இதை டிவைட் பண்ணால் என்ன வரும்? 51.6. ஓகேவா? நம்ம இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்மளோட இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஷினில், how much will be. ஸோ அவங்க அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் நமக்கு என்னன்னு தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல். ஸோ நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன 51.6 ப்ளஸ் பிரின்சிபல் 86. ஸோ நம்மளோட வேல்யூ என்னது 137.6. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு கடன் வாங்கினோன்னா அதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கிடைக்கும், நம்மளோட அசல் மாறாது. அங்கே வந்து அசல் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதாவது பிரின்சிபல் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் இங்கே நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங் நான் ஒரு வருஷம் ஒரு அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அது 2வது வருஷம் என்னோட பிரின்சிபல் மாறும். மொதல் வருஷத்துக்கான என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னோட 2வது வருஷம் பிரின்சிபலில் மாறும். ஸோ 3வது வருஷம் என்னோட பிரின்சிபலும் மாறி இருக்கும், அந்த மாறின பிரின்சிபலுக்கு தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பார்ப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்போ நான் வந்து 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதாவது 10% வட்டிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதாவது 5 வருஷத்துக்கு. நான் ஆனுவலில் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டு வச்சுருக்கேன், 10% நான் ஆனுவலுக்கு போட்டிருக்கேன். ஸோ மொதல் வருஷம் என்னோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குன்னா 1000 ரூபா கிடைக்கும். அந்த 1000 ரூபா எங்கே ஆட் ஆகும்னா என்னோட பிரின்சிபல் ஆட் ஆயிரும். ஸோ 2வது வருஷம் என்னோட பிரின்சிபல் 11,000 இருக்கும், என்னோட வட்டி அதுக்கு 11,000க்கு வட்டி கிடச்சிருக்கு 10%, எவ்வளோனா 1,100 ரூபாயாக கிடச்சிருக்கும். ஸோ உங்களோட வட்டியும் அதிகமாகும் பிரின்சிபலும் அதிகமாகும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். ஆனால் நீங்கள் இதுவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பிரின்சிபல் அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது எத்தனை வருஷத்துக்கு ஆட் ஆனாலும் உங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் அதிகமாகிக்கிட்டே இருக்கும், பிரின்சிபல் மாறாது. நம்மளோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா இது தான். என்னென்னா CI ஈக்குவல் டு பிரின்சிபல் P இன்ட்டு 1 + R/100 பவர் T மைனஸ் P. ஓகேவா? ஸோ நமக்கு டீனா என்னன்னு தெரியும், டீனா நம்மளோட டைம், ஆர்னா ரேட்டு, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, P பிரின்சிபல். ஓகேவா? ஸோ இது வந்து அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 n பவர் n இன்ட்டு T. ஸோ n அப்படிங்கிறது நம்மளோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்னா குவார்ட்டர்லி இருக்கும். ஸோ இல்லைனா ஹாஃப் இயரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ஹாஃப் இயர்னால் இங்கே 2 போடுவோம் எனக்கு பதிலாக, இதே குவார்ட்டர்னா 4 போடுவோம். ஸோ இது ஃபார்முலா மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் கொடுத்துருக்காங்களா, ஹாஃப் இயர் கொடுத்துருக்காங்களா, இல்லை குவார்ட்டர்லி கொடுத்துருக்காங்களா, நீங்கள் பார்த்து தான் உங்களோட ஃபார்முலாவை சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ஏ மைனஸ் பி, அதாவது அமௌண்ட்லேருந்து நம்மளோட பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? அதுதான் நான் முன்னாடி சொன்னதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆனுவலியா, செமி ஆனுவலியா, ஆர் குவார்டர்லியா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா? இஃப் த பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ₹5,000, the rate of interest is 8 per annum and the period is 2 years. What is the compound interest அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பிரின்சிபல் பி கொடுத்துட்டாங்க. $5,000, R வந்து 8%, T 2 years. ஓகே, நம்மளோட ஃபார்முலா என்ன? CI equal to P into 1 plus R by 100 whole power T minus P. ஓகேவா? நம்மளோட P யோட வேல்யூ என்ன? 5,000. 5,000 into 1 plus R 8 by 100 power 2. T வந்து 2 years minus 5,000. ஓகேவா? நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி வச்சு இப்போ கேன்சல் பண்ணுவோமா? 4ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 2 டைம்ஸ் வரும், இங்கே 25 டைம்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5,000 இன்டூ த கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 27 by 25 power whole power 2 minus 5,000. ஹோல் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 27 729 by 625 minus 5,000. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? 5ஆல் கேன்சல் பண்ணலாமா? 125 வருமா? இங்கே என்ன வரும்? 5ஆல் பண்ணால் 1 5 சார் 5, ஸோ 1000 வரும். திரும்ப 5ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 25, இங்கே 200 வருமா? திரும்ப இப்போ 25 வச்சு கேன்சல் பண்ணாமா? 825 சார் 200. ஸோ 729 into 8 minus 5,000. ஸோ இதை இன்ட்டு பண்ணால் நமக்கு என்ன வரும்? 9 8s are 72, 2 8s are 16, 16 plus 7 23 plus 7 8s are 56, ஸோ 58 வரும். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 832. ஸோ நம்மளோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 832. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? எக்ஸாம் போகலாமா? ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹16,000 at 20% per annum for 9 months when the interest is compounded quarterly. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து 9 month கொடுத்துருக்காங்க. டி அவங்க கேட்குறதும் குவார்ட்டர்லி கேட்டிருக்காங்க. ஸோ போன சம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே இயரில் இருந்துச்சு, நம்ம டேரெக்டாக போட்டோம். ஆனால் இந்த சம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்மளோட டி 9 month தான் இருக்குது, அண்ட் அவங்க கொஷினில் கேட்டது குவார்ட்டர்லி. ஸோ நம்மளோட பி என்ன இப்போது? 16,000. இப்போ வந்து ஆர் வந்து 20% கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பர் ஆனம், இயருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு தேவை மந்த்துக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ குவார்ட்டர்லின்னு கேட்டாங்கன்னா ஒரு இயருக்கு 4 குவார்ட்டர் இருக்குது. அப்போ 20/4. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 5%. ஸோ நம்மளோட ஆர் மந்த்துக்கு 5%. ஓகேவா? அதுக்கடுத்து நம்மளோட டி 9 month கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு தேவை குவார்ட்டர்லி, அதாவது ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குது. அதை 4 குவார்ட்டராக பிரிக்கும்போது ஒரு குவார்ட்டருக்கு 3 மாதம். ஸோ அப்போ நமக்கு 3 குவார்ட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளோட பி இருக்குது
ஆர் இருக்குது, அப்போ T3. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? CI equal to P into 1 plus R by 100 power T minus P. ஓகேவா? இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? P என்னது 16,000 into 1 plus R ஓட வேல்யூ 5 by 100 whole power 3 minus 16,000. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? இங்கே 1 5s are 5, 25s are 100. ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? 16,000 இன்ட்டு இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் நமக்கு? 21 by 20 whole cube minus 16. Into 21. இது நம்ம எப்படி எழுதலாம்? 21 by 20 into 21 by 20 21 by 20 minus 16,000. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0 கேன்சல். இப்போ 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்? 8. ஸோ இந்த 2ஆல் கேன்சல் பண்ணால் 4, திரும்ப இந்த 2ஆல் கேன்சல் பண்ணால் 2. ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது? ஸோ 2 into 21 42, 21 into 22 441. ஸோ இதை நம்ம இன்ட்டு பண்ணால் 18,522. ஸோ இதுலேருந்து 16,000 நம்ம மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 2,522. ஸோ நம்மளோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2,522. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ இந்த சம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணோம். மந்த்துக்கு கன்வெர்ட் பண்ணி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். போன சம் எல்லாமே இயரில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இயரில் கொடுத்துருக்காங்களா, மந்தில் கொடுத்துருக்காங்களா, இல்லை அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி கேட்குறாங்களா, ஹாஃப் இயர் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஷினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபார்முலா சூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஸோ இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சம் ஆஃப் ₹12,000 ஃபார் 2 into 5/8 year at 18th per annum when the interest is compounded annually. ஸோ நமக்கு ஆனுவலின்னு கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இயர் வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக வரும்போது நம்மளுக்கு ஃபார்முலா என்னென்னா A equal to P into 1 plus R by 100. ஸோ அந்த ஹோல் நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போய் வச்சுக்கணும். இன்ட்டு அதுக்கடுத்து இருக்கிற ஃப்ராக்ஷன் 1 plus R into fraction by 100. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. உங்களுக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஸோ நம்மளோட பிரின்சிபல் என்னது? P 12,000. ஓகேவா? நம்மளோட T 2 into 5/8. ஓகேவா? ஸோ R 8%. ஸோ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? A equal to P ஓட வேல்யூ 12,000 into 1 plus R 8/100 2 into 1 plus 8 into 5/8/100. ஓகேவா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாமா? 8க்கு 8 கேன்சல் ஆகிடுமா? ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 25.
1000 இன்ட்டு இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் இங்கே 27/25 whole squared into இங்கே என்ன வரும் 105/100 ஓகேவா. ஸோ இது 0க்கு 0 கேன்சல். இங்கே 120 இன்ட்டு 27/25 27/25 இன்ட்டு 105 ஓகேவா. 5 வச்சு கேன்சல் பண்ணலாமா. 5 5 சார் 25 இங்கே அடிச்சா 24 திரும்ப இங்கே 5 வச்சு கேன்சல் பண்ணா 21 5 சார். ஸோ இப்போ இதை இன்ட்டு பண்ணால் என்ன வரும் 27 279 21/25. ஸோ இதை இன்ட்டு பண்ணால் நமக்கு 367,416 கிடைக்கும் டிவைடட் பை 25. ஸோ இதை டிவைட் பண்ணால் நமக்கு 14,696.5 வரும். ஸோ இதுதான் நம்மளோட அமௌண்ட்டு. ஸோ நம்ம இதை வச்சு தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம் CI ஈக்குவல் டு A மைனஸ் P ஓகேவா. அப்போ 14,000லேருந்து மைனஸ் 12,000 பண்ணோன்னா நமக்கு 2,696.5 இருக்கும். ஸோ இது நம்ம வந்து 2,697 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் இது தான் நம்மளோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஓகேவா. நெக்ஸ்ட் சம் போகலாமா. இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க a certain sum becomes 26/25 of itself after the 2 years on compound interest. Find the rate of interest. ஸோ R கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்லேயே பார்த்தோம். certain sum becomes அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாவே அவங்க ஏ தான் சொல்கிறாங்க. ஸோ ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க 36/25 ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்ட்டு பியா. ஸோ அப்போ நம்ம பிஐ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ ஏ ஈக்குவல் டு 36/25 இன்ட்டு எக்ஸ் ஓகேவா. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. நமக்கு டி கொடுத்துட்டாங்க ஓகேவா. இப்போ ஏக்கு ஃபார்முலா என்னது ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + R/100 இன்ட்டு டி ஓகேவா. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. எக்ஸ் இன்ட்டு 1 + R/100 இன்ட்டு 2. ஏ வந்து நமக்கு தெரியும் ஏ 36/25 எக்ஸ் ஓகேவா. எக்ஸுக்கும் கேன்சல். ஸோ அப்போ நமக்கு என்ன இருக்கும் 36/25 ஈக்குவல் டு R/100 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இங்கே இருக்கிற ஹோல் ஸ்கொயர் இந்த சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக வருமா. அப்போ 36/25 ஈக்குவல் டு 1 + R/100 இருக்குமா. ஸோ இதை ஸ்கொயர் ரூட் அப்போ வெளியே எடுக்கணும்னா 36னா 6 எடுக்கலாம். 25னா 5 × 5 5. ஸோ 1 + R/100 ஸோ 1 இந்த சைடு வரும்போது என்ன வரும் 6/5 - 1 ஈக்குவல் டு R/100. ஸோ இங்கே என்ன வரும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1/5 ஈக்குவல் டு R/100 வருமா. ஸோ ஆரை வச்சுக்கிட்டு 100 இந்த சைட் போகும்போது 1/5 என்ன ஒரு கேன்சல் பண்ணால் 20. ஸோ நம்ம ஆரோட வேல்யூ 20. ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேவா. எக்ஸாம் போகலாமா.
ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, the difference between compound interest and simple interest of a sum of ₹5,000 for 2 years at 6.5 per annum. ஸோ டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்ன, P இன்ட்டு R இன்ட்டு T பை 100. ஸோ நம்மளோட Pயோட வேல்யூ 50,000, T வந்து 2, R 6.5. ஓகேவா, சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, 50,000 into R 6.5 by 100. 0க்கு 0 கேன்சல். ஸோ இப்போ இதை இன்ட்டு பண்ணலாமா, 500 இன்ட்டு 6.5 இன்ட்டு 2 பண்ணால் என்ன வரும், நமக்கு 13 வருமா. ஸோ இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணால் என்ன வரும், 3 5s are 15, 6,500 வரும். நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 6,500. ஸோ இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போமா. ஃபார்முலா என்ன, CI equal to P into 1 plus R by 100 power T minus P. So 50,000 to 1 plus R நமக்கு தெரியும் 6.5 by 100 to 2 minus 50,000. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், 106.5 by 100 whole power 2 minus 50,000. ஓகேவா, ஸோ இதை இப்போ எப்படி எழுதலாம், 106.5 by 100 into 106.500 minus 5,000. இப்போ கேன்சல் பண்ணலாமா, 20க்கு 20 கேன்சல், 20க்கு 20 கேன்சல். ஸோ இது எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணோன்னா நமக்கு 56,711.25 வரும். இதுலேருந்து 50,000 மைனஸ் பண்ணால் 6,711.25 வரும். ஸோ இதுதான் நம்மளோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போமா. ஸோ இப்போ மைனஸ் பண்ணலாமா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன 6,1100. இப்போ மைனஸ் பண்ணலாமா, ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும், 211.25. ஸோ நம்மளோட ஆன்சர் சி. ஸோ இன்றைக்கி நம்ம 2 டாபிக் பார்த்தோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம எப்பயுமே ஒரு டாபிக் எடுத்துட்டோன்னா என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து அப்படி தான் எடுப்போம். பட் ஆனால் நம்ம இந்த 2 டாபிக் எடுத்தோன்னா ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காலாம் கிடையாது, கொஸ்டினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குவார்டர்லி கேட்குறாங்களா, ஆனுவலி கேட்குறாங்களா, இல்லை ஹாஃப் இயர் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஸ்டினை வச்சு தான் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ஒன்று நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா டேரெக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆர் அமௌண்ட் இந்த கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் வரப்போகுது. ஸோ கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் உங்களால்
கரெக்டாக சால்வ் பண்ண முடியும், எந்த ஃபார்முலா எப்போ வரும்னு சூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.